கெஞ்சி கெஞ்சி வரது, அப்புறம் ஏன் தலைமையிலேயே ஏறி மிதிக்கிறது. கையில என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? இவன் உண்மையை தான் பேசுறா. உன் புள்ள இங்க இருந்து ஏன் பொண்ண சாவடிக்கிறதுக்கு அவன் ஓ வீட்லயே இருக்கலாம். ஏண்டி டேய், இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்த என்ன விட மானம் கட்டும் வேற எவனுமே இருக்க முடியாது. மாப்ள மாப்ள டேய், அவன் போறானா போட்ட, நீ எங்க பின்னாடியே போற? அத்தை அவன் கோவம் தெரிஞ்சோன்னா வந்துருவா. அத்தை நீங்க உட்காருங்க. ஏய் போய் தண்ணி எடுத்துட்டு வா. வீட்டுக்கு வந்தவங்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. போ அத்தை, நீங்க உட்காருங்க அத்தை. அத்தை அத்தை சும்மாரு, அவங்க போட்டோம். விளங்கிருண்டி. இந்த குடும்பம் ரொம்ப நல்லா விளங்கிடும். புருஷனையும் மதிக்காதீங்க, பெத்தவங்களையும் மதிக்காதீங்க. எப்படியோ போங்க. ஏய், உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுல, நீ கிளம்பு. ஆமாமா வரேன். பாத்தியா உன் பிள்ளைக்கு எவ்வளவு கேவலமான புத்தி பாத்தியா? ஏய் என்னடி சொல்றா இவ? ஏமா, இவ நைட் டியூட்டி போவா, பகல் டியூட்டி போவா, 1000 பேர்கிட்ட பேசுவா. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். வர வர உன் பிள்ளைக்கு தான் மூளை மங்கிக்கிட்டே வருது. கொண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கான். டேய், இன்னொரு தடவை இவளை பத்தி தப்பா பேசுன, அப்புறம் நானே உன்னை அடிச்சு துரத்திருப்பேன் பாத்துக்க. மாப்ள என்ன மாப்ள வீட்டுக்கு வரல? நைட் சவாரியா? நைட் சவர்லாம் ஒன்றும் இல்லை மாமா, இனிமேட்டு இங்கே தான். என்ன மாப்ள சொல்ற? மாமா இனிமேட்டு நடக்க போகிறத சொல்கிறேன். என்ன விளையாடுறியா மாப்ள? ஆட்டோவிலேயே குடும்பம் நடத்த போறியா? சும்மா வீம்புக்கெல்லாம் கோச்சுக்காத மாப்ள. வா நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன மாமா விளையாடுறீங்களா? காலையில் அவ்வளோ பெரிய பிரச்சனையாகி உங்கள் பொண்டாட்டி உங்கள் பொண்ணும் வீட்டு விட்டு வெளியே போன்னு அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. நீங்களும் தானே கூட இருந்தீங்க. என்ன மானம் கட்டவே நினச்சிங்களா? உங்கள் வீட்டு வாசப்படலாம் இன்னொரு வாட்டி என்னால் எல்லாம் மிதிக்க முடியாது மாமா. என்னை வெறுப்பேத்தாங்க, தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. தவறு மாப்ள, நீ வீட்டில் இருக்கிறது என் பொண்ணுக்கு துணையோ இல்லையோ, எனக்கு துணை. தயவுசெய்து வா மாப்ள. மாமா உன் மேலே நான் கொஞ்சம் நஞ்சமாச்சும் மரியாதை வச்சுருக்கேன், அதையும் கெடுத்துக்காது. தயவு செஞ்சு கிளம்பு. பொம்பளையும் 1000 பேர் சொல்லுங்க மாப்ள. அவங்க பேசுறதுக்கெல்லாம் நம்மளாம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியுமா? வேணாம் மாமா, என்னை வெறுப்பேத்தாத. உன் கோவம் எனக்கு புரியுது மாப்ள. அதுக்குன்னு அவங்க போடுற சண்டைக்கெல்லாம் ஈடு கொடுத்து நம்ம வாழ்ற இடத்தையும் தொழிலையும் மாத்திட்டே இருக்க முடியுமா? அவளுக்கு பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாளுங்க. நம்ம பாட்டுக்கு காதுல வாங்காத மாதிரி போயிட்டே இருக்கணும். தேவையில்லை மாமா, என்னால எல்லாம் உன்ன மாதிரி மானம் கட்டு போயெல்லாம் வாழ முடியாது. என்ன மாப்ள பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? பின்ன ஆம்பளையா பிறந்தா ரோசமா வாழ்ந்து ரோசமாவே செத்து போயிடணும். கௌரிமான் தெரியுமா உனக்கு? ஒரு முடி விழுந்தாலும் செத்து போயிருமா. வாழ்ந்தா அந்த மாதிரி வாழணும் மாமா. அதுக்கு தான் மாப்ள ஆயுஸ் குறைச்சல். மான ரோசமெல்லாம் பார்த்தா அடுத்த நிமிஷமே வாழ முடியாது. அவளுக்கு பாட்டு பேசினா பேசிட்டு போறாளுங்க. நீ வா மாப்ள, வா மாப்ள. மாமா விடுவாமா, நீங்க போங்க, நான்லாம் வரல. அப்ப நீ வரமாட்ட? அப்ப நானும் போகல, இங்கே தான் இருக்க போறேன். என்ன மாமா சொல்றீங்க? நீ இல்லாத வீட்டுல எனக்கு என்ன மாப்ள வேலை? இப்பதான் சொன்னீங்க திட்டினா பரவாயில்ல, பொண்டாட்டி தான் முக்கியம், வீட்டுக்கு தான் போகணும்னு எதாவது சொன்னீங்க. அது நான் யோசிக்காதப்ப, இது நான் யோசிக்கும் போது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்ன மாமா இது? யோசிக்கும் பானம். மாவீரெல்லாம் இதை அடிச்சுட்டு போய் தான் யோசிப்பாங்களாம். எப்படி மாமா எனக்கு இதெல்லாம் வேணாம். அவன் இதை அடிச்சுட்டு போருக்கே போறேன். நாம வீட்டுக்கு போலாமான்னு அப்புறம் யோசிப்போம். வா மாப்ள. Cheers. உலகத்திலே கஷ்டமானது என்ன தெரியுமா மாப்ள? கரெக்டா தப்பான்னு முடிவெடுக்கிறது இல்ல, அப்புறம் பொண்டாடிக்கிட்ட பேசி ஜெயிக்கிறது. என் பொண்டாடிக்கிட்ட நான் படாத அவமானத்தையா நீ பட்டிருக்க போற? நாம உலகத்தையே ஆண்டாலும் அவங்க கண்ணுக்கு நம்ம இலக்காரமா தான் மாப்ள தெரியும். எங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கான் பாரு, போன வாரம் 4 பேரை போட்டான். ஆனா அவன் வீட்டுல 4 வாய் சோறு போட கூட ஆள் இல்லை. அவன் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் சீரியலை பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் வீட்டுல எலியாவும் வெளியே புளியாவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நீதான் மானம் ரோசங்கிற.
பேசாம பிரியாணியை சாப்பிட்டு வீட்டுக்கு போய் தூங்குவியா? அது மட்டும் நடக்காது மாமா. ஏன்னா நான் போதையிலையும் அந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஒன்று இந்த ஆட்டோ, இல்லை உன் போலீஸ் ஸ்டேஷன், ஏன் உன் ஸ்டேஷனில் இருக்கிற லாக்கப்பில் கூட வந்து நான் தூங்குவேன். ஆனால் வீட்டுக்கு மட்டும் வரமாட்டேன் மாமா. அதுலேயும் உன் பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். அப்போ நான் இருக்கிற வீட்டுக்கு வா மாப்ள. தனி வீடு சூப்பரா இருக்கும். நீ இருக்கிற வீடா? ஆமா மாப்ள, மை ஹவுஸ். அட பாவி துரோகி, யோ எங்க அக்காக்கு தெரியாம ஒரு சின்ன வீடு செட் பண்ணிட்டியா நீ? யோ விடு மாப்ள, என்னால ஒன்ன வச்சே மேய்க்க முடியல, இதுல சின்ன வீடு வேறையா? நீ வா மாப்ள, நீ என் ரூம்லயே இரு. கயல் ரூம் பக்கம் போகாத. அவளோட மொபைலும் வேண்டாம், லேப்டாப்பும் வேண்டாம். என்ன சரியா மாப்ள? வீட்டுக்கு நடுவுல பாதி கோடு போட்டு நீயும் நானும் ராஜா மந்திரி மாதிரி வாழ்வோம். மாமா உனக்கு போதை அதிகமாயிடுச்சு, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. இவ்வளவு போதையோட வீட்டுக்கு போனா பிரச்சனையாயிரும் மாப்ள. 1 மணி நேரம் ஏதாவது பேசிட்டு இருந்தா போதை போயிரும். இல்லைன்னா என் மானம் போயிரும் மாப்ள. ப்ளீஸ் மாப்ள, 1 மணி நேரம் என்னை பேச விடு. பேசி தொலை. 25 வருஷத்துக்கு முன்னாடி கம்பீரமா வாழ்ந்த மாப்ள. உங்க அக்காவை நான் என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணணும்? செல்வியா கத்துறது? செல்வி, 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 செல்வி என்னாச்சு? செல்வி, செல்வி, செல்வி என்னாச்சு? செல்வி, முத்து என்னாச்சு? முத்து ராணி அக்கா, ராணி அக்கா, என்னாச்சு? என்னாச்சு பாருங்க. என்னமாச்சு? முத்து என்னாச்சு? ஏன் அல்ற? புள்ளத்தாச்சி பொண்ணு வயிறு வலின்னு கத்துறாயா? என்னாச்சு? பயங்கரமான வலி போல இருக்கியா? சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டி போல வாங்கயா. சரி கந்தசாமி, கந்தசாமி ஐயா வண்டி எடுங்க முதல்ல. சரிங்க ஐயா, நீங்க கூட்டு வாங்க. ராணியம்மா கூட்டு வாங்க. வாங்க பாத்து. ஒண்ணுலமா அழகமா கொஞ்சம் சீக்கிரம் போங்க கந்தசாமி. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. டாக்டர் பார்த்துக்கலாம். டாக்டர் இமிடியேட்டா பாருங்க டாக்டர். இட்ஸ் an emergency. ஓகே ஓகே சந்தோஷ். ஐயோ ஐயோ
வேலைக்காரிய இவன் எதுக்கு கூட்டிட்டு வந்தா? அவ வேற துடிக்கிறான், அவளை பார்த்து இவன் வேற துடிக்கிறான். என்னதான் நடக்குதுங்க? ஐயோ மாயா, நம்ம மோசம் போயிட்டோண்டி. மாயா மாயா, என்ன? ஐயோ முத்துக்கு ஏதோ வயித்து வலியாண்டி. சந்தோஷம் அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்கான். என்ன வளர்ற? வளரலடி, கண்ணால பார்த்தது தாண்டி சொல்றேன். ஐயோ என்ன நடக்க போதோ? ஐயோ ஏண்டி இங்க வந்து நிக்கிற? அவனுக்கு தெரிஞ்சிட்டு போதுடி. என்னம்மா என்ன நடக்குது இங்க? அவனே வந்து அவளை அட்மிட் பண்றான், கேர் எடுத்துக்கிறான். அவ ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி. மாயா, நீ திரும்ப திரும்ப தப்பு பண்றடி. அவ வேலைக்காரி ரூபத்துல இருக்க செல்வி. அவளோட வலி, அவ கத்துற சத்தம் இதெல்லாம் கேட்டா அவனுக்கு ஞாபகம் வராதா? அத கேட்டா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? ஒன்னா வாழ்ந்தவங்கடி அவங்க. நிச்சயமா அவ கதறும் போது அவனுக்கு ஏதோ பண்ணோண்டி, புரிஞ்சுக்க. ஐயோ முறைக்கிறாளே. சந்தோஷ் நிச்சயமா அவன் மேல பரிதாபப்பட்டு தாண்டி இங்க கொண்டு வந்து சேர்த்திருப்பான். எனக்கு நல்லா தெரியும்டி. சொல்ல போனா அவன் உள்ள வரும்போது நீ பாக்கலையே, அவ கத்தனதும் கதர்னதும் சொல்ல முடியாது. கர்ப்பமே கலைஞ்சாலும் கலைஞ்சிருக்கலாம். முட்டாள் மாதிரி பேசாதம்மா. இதுக்கு மேல அவளுக்கு அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அந்த ஸ்டேஜ் எல்லாம் அவ எப்பவோ தாண்டிட்டா. அப்படின்னு யார் சொன்னது உனக்கு? வயித்துக்குள்ள குழந்தை இறந்தாலும் பயங்கரமா வலிக்கும். அப்புறம் ஆபரேஷன் பண்ணி தான் வெளியில எடுப்பாங்க. அப்படியெல்லாம் கூடவா நடக்கும்? எத்தனை பேருக்கு அப்படி நடந்திருக்கு தெரியுமா? ஏய் டாக்டர் வருதுடி, டாக்டர் வருது. அம்மா நான் போறேன். அந்த டாக்டரை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வா. ஐயோ என்னடி சொல்லி கூப்பிடுறது? என்ன சொல்லி கூப்பிடுவேன்னு எனக்கு தெரியாது. ஏதாவது சொல்லி என் ரூமுக்கு கூப்பிட்டுட்டு வா. ஐயோ டாக்டர் டாக்டர், மாயா உங்களை கூட்டிட்டு வர சொல்றா டாக்டர். வந்து பாருங்க டாக்டர். நர்ஸ் இருப்பாங்களே. ஐயோ நர்ஸ் எல்லாம் அவ கூப்பிடல, உங்களை தான் அவ கூப்பிட்டா. வந்து பாருங்க டாக்டர். வாங்க வாங்க. என்ன மாயா, எனி ப்ராப்ளம்? நீ கூப்பிட்டதா உங்க அம்மா சொன்னாங்க? நத்திங் டாக்டர். மெடிசின் டோசேஜ் எல்லாம் அம்மாக்கு தெரியல, அதான். ஓஹோ. இதுல எல்லாம் கிளீனா எழுதி இருக்கே. மதியம் மட்டும்தான் டோஸ் இல்ல, மார்னிங் நைட் கம்பல்சரி. டாக்டர் அந்த பொண்ணு இப்போ அட்மிட் ஆச்சு, அதுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அதை கேக்குறீங்க? இல்ல அது எங்க வீட்டு வேலைக்காரி, அதான். ஓ அப்படியா? அவளுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க பொண்ணுக்கு வந்த பெயின் மாதிரி அவளுக்கும் பெயின் வந்திருக்கு. என்ன பிரச்சனை டாக்டர்? பிரச்சனை எதுவும் இல்ல, ஷீ இஸ் ஆல் ரைட். அவங்க ஃபியூடஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்றீங்க? அவ ரொம்ப ஹெல்த்தியான குழந்தைய பெத்தெடுப்பான்னு சொல்ல வரேன். அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலி. சில பேருக்கு தான் இவ்ளோ நல்ல வளர்ச்சி இருக்கும். எல்லா ஆர்கன்ஸும் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு, பர்ஃபெக்ட்டா இருக்கு. அந்த பொண்ணு செக் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஆரோக்கியமாவும் ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கா. அவளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு. ஃபியூட்டஸ் உள்ள கரெக்டான லெவல்ல இருக்கு. போதும் டாக்டர். என்ன மாயா, என்னாச்சு? இல்ல, உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே மாயா, டேக் கேர். நான் காலையில வந்து பாக்குறேன். என்னடி இது கொடுமையா இருக்கு? நாம அழிஞ்சிடும்னு நினைச்ச வேலைக்காரியோட கரு ஆரோக்கியமா இருக்கு. உன்னோட குழந்தை பிரச்சனையில இருக்கு. என்னடி நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையேடி. இது வரைக்கும் அவ கருவை தான் அழிக்க நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அவளையே அழிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அவ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கா. என்னடி பண்ண போற? அவ தலை எழுத்தியே நான் மாத்தி எழுத போறேன். நாளைக்கு விடியும் போது உனக்கு ஒரு நல்ல நியூஸ் வரும்.
கருமம் 2 எரும மாடுங்களும் விடிய விடிய குடிச்சிட்டு நடு வீட்டுல படுத்துட்டு இருக்கத பாரு. இதனால தான் புடிச்ச தரத்துல போவே மாட்டேங்குது. யோ எழுந்திரியா, டேய் எழுந்திரா மாப்ள. எழுந்திரியா மாப்ள உனக்கு ஏதாவது கேக்குதா மாப்ள? டேய் இல்ல மாமா. என்ன ஒரு தேவதை மயிலரோட வந்து எழுந்துருவாமான்னு கூப்பிடுது மாப்ள. இருக்கும் யா இருக்கும். மேயற மாட்ட நக்கற மாடுக்கு எடுத்த கதையா? அவன் கூட சேர்ந்து குடிச்சிட்டு சுத்துனது மட்டும் இல்லாம உன் பல்பு மண்ணைக்கு மயிலருக்கு கேக்குதா? மயிலருக்கு தச்சி ஏந்திரே. நடு வீட்டுல தர்தர மாதிரி தூங்கிட்டு ஏந்திரியா. மாப்ள கனவுல நயன்தாரா வருது மாப்ள. ஆனா அவ பேசுறது மட்டும் அப்படியே என் பொண்டாட்டி குரல் மாதிரியே இருக்கு மாப்ள. மாமா வாய மூட்டு தூங்கு மாமா, விடிஞ்சதும் பாத்துக்கலாம். உங்க 2 பேருக்கு இப்ப விடிய வைக்கிறேன் பாரு. குடிச்சிட்டு வந்து படுத்துருக்கீங்க. மாப்ள மழை வருது மாப்ள. வா மாப்ள உள்ள போய் படுக்கலாம். டேய் எவனா அவன் தூங்கிட்டு சொல்ல மேல தண்ணி எடுத்து ஊத்துறது அறிவில்ல? நகருங்க. ஆளு மண்டை எந்திரிங்க. எந்திரிடா. யோ எந்திரியா. அக்கா சந்திரா சொர்ண கெட்ட ஜென்மங்களா. ஒண்ணு சத்தியம் பண்ணிட்டு குடிக்குது, இன்னொன்னு அது பின்னாடியே திரியுது. வெக்கம் கட்டணுங்க, மோனம் கட்டவனுங்க. கருமம் மூஞ்சிங்கள பாரு. மாமா நம்ம எப்படி இங்க வந்த? சத்தியமா தெரியல மாப்ள. யோ நீ தானே நீங்க கூட்டு வந்த? நான் இல்ல, சரக்கு அடிச்சோம், ஆட்டோவில் தூங்கணும், எந்திரிச்சு பார்த்தா இங்க இருக்கோம். ஏய் அடச்சி 2 பேரும் காதுல இருந்து கையெடுங்க. வயசு பொண்ணு வீட்டுல இருக்குது, அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி குடிச்சிட்டு வரியே. அக்கம் பக்கம் எல்லாம் கேவலமா பேச மாட்டாங்க? பேசட்டுமே. அக்கம் பக்கத்துல இருக்கவனா வந்து காவ கேக்குறேன். நான் எதுக்கு இங்க வந்து படுத்தேன் தெரியுமா? எல்லாம் ஒரு காரணமா தான். மாமா நீ சும்மா இரு மாப்ள. நேத்து கைதி ஒருத்தன் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான். போலீஸ்கார வீடா பார்த்து தாக்கிட்டு இருக்கான். அதான் சிங்கம் மாதிரி நடு வீட்டுல படுத்து காவ காத்துக்கிட்டு இருக்கேன். என் தியாகத்தையும் வீரத்தையும் மெச்சாம தண்ணி ஆடி ஊத்துற தண்ணிய போ போ சுட சுட மாமனுக்கு இட்லி சுட்டு எடுத்துட்டு வாடி. வாடி ஓ அருந்தறியில எல்லாம் கொண்டு போய் ஸ்டேஷன்ல விடு, என்கிட்ட விடாத. மா என்ன இது வீடெல்லாம் ஒரே தண்ணியா இருக்கு? தண்ணி அடிச்சு வந்த இதுங்களை எல்லாம் இப்பதான் மந்திரிச்சு விட்டேன். இதுங்க 2 மானங்கட்ட ஜென்மங்க. சூடு சொரணை இல்ல. இந்த மாதிரி பொழப்புக்கு நாடு சாகலாமே. மா இதுங்க குடிச்சிட்டு வந்துச்சுங்க, இனிமே வீட்டுக்குள்ளேயே சேர்க்காத. இரு 10 மணி ஆகட்டுமே, வீட்டை பூட்டி வச்சிடறேன். மாப்ள தனியா நின்னா பயங்கரமா திட்டுறாளுங்க. ஒன்னா சேர்ந்தா டிடிஎக்ஸ் எஃபெக்ட்ல திட்டுறாளுங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் மாப்ள. பிரச்சனை உருவானதே நீங்க தான். நான் வரமாட்டேன் அவ்வளவு சொன்னேன்ல. என்னையா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? குடிச்சிட்டு மட்டையாவதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? பாத்தியா மாப்ள, இப்ப கூட ஏன் குடிச்சேன்னு ஃபீல் பண்ணாம விழுந்த இடத்த பத்தி தான் ஃபீல் பண்றேன். அதான் மாப்ள உண்மையான குடியாரன் கலகு. இப்ப நானே உன்னை மொத்த போறேன் மாமா. அமைதியார் மாமா. பா கண்டதுங்களோட சேர்ந்து நீயும் கெட்டு போகாதப்பா. நீ ஒரு போலீஸ், அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. உங்க அப்பனை நீ தாண்டி மெச்சிக்கணும். இந்த மனுஷன் வெளியே நடந்து போச்சுன்னா சிரிப்பு போலீஸ் வருதுன்னு பசங்களை கிண்டல் பண்ணுதுங்க. இந்த மொகர கட்டைக்கு கூடி ஒண்ணு கேடு, திருந்தாத ஜென்மம். போடி போடி, உன் புருஷன் எவ்வளவு பெரிய போலீஸ்காரன்னு கூடிய சீக்கிரமே உனக்கு தெரிய போகுது. பாப்பா சுட சுட இட்லி சுட்டு எடுத்துட்டு வா. எப்படி மாப்ள? நக்கலு உங்களெல்லாம் இப்படி மதிர்ச்சா பத்தாதியா? பேய் ஓட்டுனாதான் சரிப்பட்டு வரும். அந்த தொடப்பத்தை எழுறி. எங்கடா இதுங்களை காணோம்? மா 2 அப்பவே எஸ்கேப் மா. எங்க போயிடுங்க? எப்படியும் தின்றதுக்கு இங்க தானே வந்தாவணும். வரட்டும், சாப்பாட்டுல எலி வசத்தை கலந்து வைக்க. அத முதல்ல செய்ய. ஐயோ இத வேற கிளீன் பண்ணி தொலைணும். வா, இருக்கிற வேலையில இது வேற.